ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறது அம்மாவுடைய வாக்குங்க. அந்த வகையில் இங்கே மருது வாழ்க்கையிலையும் அது நடக்குது, மலர் வாழ்க்கையிலையும் நடக்குது, நிறைய விஷயங்கள் அம்மா செய்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையான ஆதாரங்கள் இவங்கள மாதிரி நம்மளுக்கு தெரியலிங்க. தெரிஞ்சாத்தானே சொல்ல முடியுங்க. அடுத்த சக்தியில் இந்த மருது வந்துங்க திருச்சியில் குடியிருக்காருங்க. அப்போ எதிர் வீட்டில் ஒரு கல்லூரி மாணவி, நல்லா இருந்த பொண்ணுக்கு திடீர்னு ஏதோ உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடைசியில் சாகிற கண்டிஷனுக்கு ஆகிப்போச்சு. ரத்தம் வேலை செய்யலை, மஜ்ஜை வேலை செய்யலை, சிவப்பணுக்கு உற்பத்தி ஆகலை, என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் சொல்கிறான் டாக்டர். ஒரு நாளைக்கு 25,000 ரூபா செலவு பண்ணால் அவன் பிள்ளைய உசுரோட வச்சிருக்கலாம், காப்பாற்ற முடியுமில்ல, கேரண்டி இல்லைங்கிறான். இவங்க அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை, சாதாரண குடும்பம். இவங்களும் கையில் இருக்கிற காசு வரைக்கும் செலவு பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் முடியாது, எனக்கு கடனும் கிடைக்காது அப்படிங்கிற நிலையில் பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. பிள்ளை இன்னைக்கு சாயந்தரம் சாகலாம் அல்லது நாளைக்கு சாகலாம், அப்படி கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த விஷயம் நம்ம மருது கவனத்துக்கு வருது. உடனே மருது அம்மாட்ட வேண்டுறார், அம்மா சின்ன புள்ள, அரியா புள்ள, ஏதோ ஊழ்வினையின் கடமை இப்படி கஷ்டப்படுது, தயவு செஞ்சு அதை காப்பாற்றுங்கம்மா, ஏதாச்சும் உபாயம் சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு பலவாறு கண்ணீர் விட்டு வேண்டார். நம்ம கருணை கடலாகி பங்காரமா சொல்கிறாங்க, டேய் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைடா, வெறும் திருஷ்டிடா, திருஷ்டின் காரணமாக தான் அது அப்படி இருக்குது, சாக கிடக்குது, நீ பூசணிக்கா திருஷ்டி கழிடா சரியா போகுன்னு அம்மா உழவு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாருங்க, அவங்க கூட்டு போய் பூசணிக்காய் திருஷ்டி கழிக்க முடியுமா? அவங்க அம்மாவை கும்பிடாதவங்க, அம்மாவை பற்றி என்ன தெரியாதவங்க. அதனால இவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளிப்பக்கம் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலை திறந்தால் அவங்க வீடு தெரியும், எதிரி வீடு தெரியும். அந்த ஜன்னல்கிட்ட நின்றுக்கிட்டு எதிரி வீட்டுக்கு திருஷ்டி கழிச்சாருங்க. தேவானத்தாட்ட எலும்பச்சம்பழம் பூசணிக்காய் திருஷ்டி கழிச்சார். தினமும் ஒரு திருஷ்டி வீதம் 3 நாள் கழிச்சாருங்க. அவ்வளோதானுங்க. 3ஆவது திருஷ்டி கழிச்சு முடிச்ச உடனேயுமே அந்த பிள்ளைக்கு எல்லா நோயும் நீங்கி 4ஆவது நாள் எல்லாம் எந்திரிச்சுக்கு வந்துருச்சு. அடுத்து 2-3 நாளையே உடல் முழுவதும் பூரண குணமாகி பழையபடி கல்லூரிக்கு போயிடுச்சுங்க. எப்படி பார்த்தீங்களா அம்மா காப்பாற்றுறாங்கன்னு? நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிற அம்மா வாக்கு எப்படி எல்லாம் பழிக்குது வரும் சக்திகளே. ஓம் சக்தி.